கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் இந்த பேக் தைச்சிட்ருக்குறோம். நாங்கள் சின்ன குட்டி பேகு. இந்த பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விலை வந்துட்டு 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இது கோர பாஸ்கெட்ஸும் செல் பண்ணுறோம் நாங்கள். இதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லின்றதுனால இதுவும் நாங்கள் கஸ்டமைசேஷனும் பண்ணலாம். இதுவும் ரிட்டர்ன் கிஃப்டாக யூஸ் பண்ணலாம். சணலில் வேறு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது மாதிரி மேட்ஸ் செஞ்சு வச்சுருக்குறோம். ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான் இது. நீங்கள் கோலம் போட தேவையில்ல. வீடை நீங்கள் பெருக்கி விட்டுட்டு இது வச்சாலே போட்டாலே போதும். காய்கறி வாங்குறதுக்கு எதுக்குனால வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல டிஃப்ரெண்ட் பிரிண்ட்டு. இதில் வந்து இப்போ யானை படம் போட்டிருக்கு. இது கஸ்டமைசேஷன் தான் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு மயில் வேணும், குயில் வேணும், வாட் எவர் யூ வாண்ட், ஏதாவது என்ன படம் வேணும்னாலும் இது யார் வாங்குவாங்க? ஒரு சிலர் ஒரு 10ல் 2 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. மீதி 8 பேர் வந்துட்டு தோல்வி தான். இயற்கைக்கு உகந்த சணல்களை வச்சு பைகளை தயாரிக்கக்கூடிய ஆஷா நம்ம கூட இருக்காங்க. இவங்க அண்ணா நகரில் மோக்ஷ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி சணல் பைகளை விற்பனை செய்கிறாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், முதல்ல இந்த சணல் பைகளை தயாரித்து அதை நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்ற தாட் எங்கேருந்து வந்தது? பிஸ்னஸாக பண்ணுற தாட்டை விட முதல்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த சணலை வந்துட்டு இன்னும் நிறைய பப்ளிசைஸ் பண்ணணும். ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் இது அந்த இதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தில் வந்து ஃபஸ்ட் நானே தைச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எனக்கும் சரி தைச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி நம்ம ஏன் விற்கக்கூடாது, விற்று இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது பிஸ்னஸ்? இல்லை, யாரும் ரொம்ப அந்த அளவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை. இது யார் வாங்குவாங்க? ஒரு சிலர் ஒரு 10ல் 2 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. மீதி 8 பேர் வந்துட்டு தோல்வி தான். ஸ்டார்டிங்கில் இல்லை அது இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் மெதுவாகிடுறது. மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் இனிஷியலி கிடைக்கல. அதுக்கப்புறமா அந்த பயோடிகிரேடபிள் சீக்கிரம் மக்கிற பொருள், மக்காத பொருள் அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் ஒரு காலேஜஸாக போயிட்டு இல்லை கடைக்கு வர்றவங்களை பற்றியெல்லாம் அதை பற்றி பேசி கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அது மாதிரி மீடியாஸில் மக்கள்லாம் பீப்புள் வந்து நம்மளை ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பர்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் போச்சு. அதுக்கப்புறமா மக்களை லைக் பண்ண ஆரம்பிச்சு 10ல் 5 பேர் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி ஆகிப்போய் இப்போ 10ல் 9 பேர் ஜூட் பேக்ஸை ரொம்ப லைக் பண்ணி விரும்பி வாங்குறாங்க. ஓகே, ஆரம்பத்தில் நீங்கள் முதல்ல தொடங்கியிருப்பீங்களா? அப்போ எந்த மாதிரியான பேக்ஸ்? இன்றைக்கி எல்லா பேக்ஸும் இருக்குது உங்ககிட்ட, ஆனால் ஆரம்பத்தில் எந்த பேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு? லஞ்ச் பேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஹேண்ட் பேக்ஸில் வந்து அதுக்கப்புறம் ட்ராவல் பேக்ஸு, ஜிம் பேக்ஸு, ஸ்லோலி எல்லாம் அப்புறம் வந்துட்டு கிஃப்டிங் பேக்ஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அது அப்படியே ஆரம்பிச்சு இது பண்ணது. அதே மாதிரி ஒரு பேக்ஸ் தயாரித்து விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஏன்னா எத்தனையோ பேக்ஸ், லெதர் பேக்ஸ் இருக்குது, இந்த மற்ற பேக்ஸும் இருக்குது. இப்போ இந்த சணல்ல இருந்து நீங்கள் அந்த ஜூட்ல இருந்து தயாரிக்கிற பேக்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் உங்களுக்கு லாபமாக இருந்தது? உண்மையிலுமே அதை தயாரிச்சு வைக்கும்போது லாபகரமான ஒரு பேக்காக இருந்தா இல்லை கொஞ்சம் மார்ஜின் தான் இருந்தது? இது ஒரு லாபகரம்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் இருக்குது, லாபம்னு சொன்னால் இருக்குது. அது வந்துட்டு இனிஷியலி இல்லை, ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. ஏதோ வர்றது போகிறது அப்படி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இப்போது மக்கள் மத்தியில் இப்போ நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிடும். அதான் சொன்னேன் இல்லையா, 9/10 ரேஷியோ வந்ததுக்கப்புறமா இப்போ எனக்கு ப்ராஃபிட்டபிளாக தோன்றுறது. இது நீங்கள் என்னதான் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆர்வத்தில் இந்த சணல் பைகளை தயாரிச்சிருந்தாலும் இதுக்குன்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏதாவது கோர்ஸ் பண்ணிங்களா? இல்லை எதில் இருந்து கற்றுக்கிட்டீங்க இத்தனை வெரைட்டி பண்ணுறதுக்கு? இல்லை, க்ரியேட்டிவிட்டின்றது இன்பில்ட் உள்ளந்தே வந்தது தான்.
முதல்லேருந்தே குழந்தையிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே கிராஃப்டில் கொஞ்சம் அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் கற்றுக்கினது, மதர்-இன்-லா கிட்ட கொஞ்சம் கற்றுக்கினது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் கிளாஸ்க்கு போனேன் தான். நேஷ்னல் ஜூட் போர்ட் மூலிமா போயிட்டு அங்கே கிளாஸ் கற்றுக்கினேன். அதுக்கப்புறமா அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள், உங்களால் முடியும், உங்களுக்கு அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினதுனால அதுக்கப்புறம் ஹெல்ப் இன் சென்ஸ் நாட் இன் ஃபினான்ஷியலி லைக் சப்போர்ட், பேக் சப்போர்ட் பண்ணதுனால ஐ ஸ்டார்டட் திஸ் ஸ்லோலி. அப்புறம் இது கிரீவ். எத்தனை வருஷம் ஆகுது இந்த பயணம்? திஸ் இஸ் பீன் கரெக்டாக 15 years ஆக போகுது. இந்த 15 வருட கால அந்த சணல் பைகள் வியாபாரத்தில் எந்த மாதிரியான சவால்களை சந்திச்சிங்க? எதுவுமே அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு கிடையாது, பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாமே எனக்கு கிஃப்டடாகவே அப்படியே கிடச்சிருச்சு. ஓகே, எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைச்சாலும் நல்லது தான். ஓகே, இப்போ ஒரு பெண் தொழில் முனைவோராக இருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்ன சவால்கள்? ஃபர்ஸ்ட் திங் ஃபேமிலியிலே வந்துட்டு பிக் நோன் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். முடியும் உன்னால், பண்ணு, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டால் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஃபேமிலி வைஸ் பேரண்ட்ஸ் வந்துட்டு நோன்ட்டாங்க, பிக் நோ. என்னுடைய சொந்த பேரண்ட்ஸு இல்லை இதெல்லாம் உன்னால் முடியாது, இந்த பிஸ்னஸ் வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சணலில் வேண்டாம் அப்படின்னாங்க. பட் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட்டட் மீ. இப்போ இன்னைக்கு எத்தனை வெரைட்டி ஆஃப் சணல் பைகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம்? மோர் தென் 1000க்கு மேலே இருக்குது. கவுண்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வெரைட்டி வந்துருச்சு இதில். நீங்களே பண்ணது? ஆமாம், நாங்களே பண்ணது. நிறைய வெரைட்டி இருக்குது. சில பொருள் வந்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் வெளியிலேருந்து வர வச்சிடுது. இப்போ இதெல்லாம் இங்கே பண்ண முடியாது, சென்னையில் பண்ண முடியாது. இதெல்லாம் இங்கே இந்த பில்லெல்லாம் இங்கே கிடைக்காது. இது பில்லில் செஞ்சது, இது இங்கே கிடைக்காது. இது வந்துட்டு வீட் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். கோரப்பில்லு கிடையாது, கோரை வேற, அது காட்டுறேன் நான். கோரைன்றது இது இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் கோரப்பில்லு. ஆமா, இது கோரப்பில்லு. பாய்கள் அப்படின்றது. இப்போ இது என்ன புல்? இது வேற புல். இது வீட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தண்ணியில முளையிறது தான், கெமிக்கல்ஸே கிடையாது. இப்போ ஜூட்டுன்றது எப்படின்னா கெமிக்கலே கிடையாது, கெமிக்கல் இல்லாம அப்படியே அதே முளைஞ்சு நம்மளோட ஹைட் வரைக்கும் தான் முளையும், அதுக்கப்புறம் வளராது. அதுக்கப்புறம் அந்த இதுவாயிடும், ட்ரீயே இதுவாயிடும். அதை எடுத்து அதுலேருந்து செஞ்சது தான் ஜூட். இந்த சணல்ன்றது அது சணல் வந்துட்டு நோ கெமிக்கல்ஸ், அதனால தான் அது வந்து பயோடிகிரேடபிள்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் மக்கற பொருள். இத்தனை பேக்ஸ் பண்றீங்க அப்படின்னும் போது இதுக்கு மிஷின்ஸ் ஏதாவது வச்சு பண்றீங்களா இல்லை நீங்க சும்மா கையிலேயே பண்றீங்க? இல்ல மிஷின்ஸ் தான், கையில எப்படி செய்ய முடியும்? மிஷின்ஸ் 7 மிஷின் வச்சிருக்கோம் நாங்க. 7 மிஷின் இருக்கு. எங்களுடைய யூனிட் 2 யூனிட் இருக்கு. ஒன்று இங்கே ஒன்று இருக்கு, இன்னொன்று 7 Wells மார்க்கெட்ல இருக்கு. ஓகே, இப்போ சணல் பைகள் தவிர்த்து வேற என்ன ப்ராடக்ட்லாம் பண்றீங்க? பாஸ்கெட்ஸ் இருக்கு. பாஸ்கெட்ஸ் எல்லாம் இப்போ பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு கல்யாண சீர்வரிசைக்கு எல்லாம் கிஃப்ட், ரிட்டர்ன் கிஃப்ட், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் நம்ம பேக்கிங் பண்ணணும், அதுவும் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கிஃப்ட் பேக்கிங்கும் பண்ணுறோம். கிஃப்ட் பேக்கிங்கும் பண்ணி தரோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு முக்கியமான கட்டம். இவங்க வந்து இப்போ 1000க்கும் மேற்பட்ட சணல் பைகளோட வகைகள் இருக்குன்னாங்க. அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இவங்க ரெகுலராக ப்ரையாரிட்டியாக வச்சுருக்க சணல் பைகள்லாம் என்னென்ன இருக்குது, அதோட விலை என்ன அப்படின்றத உங்களுக்கு இப்போ ஆஷா சொல்லுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 20 rupeesலேருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்துட்டு 20 ரூபா தான் இந்த பேக்கு. இந்த பேக்கில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பிளோ இல்லை சாத்துக்குடி ஏதாவது போட்டு கொடுக்கலாம். இதுலேருந்து ஆரம்பிக்குது எங்களுடைய பேக்ஸ் எல்லாம். ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்ஸ் இது சுருக்கு பைன்னு சொல்லுவோம் இல்லையா? சுருக்கு பை இப்போ திரும்பி ஃபேஷனில் வந்துருச்சு. முதல்ல வந்துட்டு ஆயாங்க யூஸ் பண்ணுவாங்க, இப்போ நாங்கள் ஜூட்லேயே செஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு லேஸ் அழகாக போட்டு உள்ள உங்களுக்கு பியூட்டிஃபுல் லைனிங் ரொம்ப அழகாக சாட்டின்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பல்க் ரேட்ஸு டிஃபர் ஆகும். அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்டில் இந்த இதுவும் இப்போ நிறைய இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இது மொத்தமும் ஃபுல்லாகவே ஜூட்டில் தான் செஞ்சுருக்குறோம். நாங்கள் ஹேண்டில் முதல் கொண்டு ஜூட்டில் தான் இருக்குது. அழகான யானை கொடுத்துருக்கோம். யானை ஒரு பேபி யானை கூட இதில் வச்சுருக்குறோம், மோட்டிவ் வச்சுருக்குறோம். இது வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 300 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. இது ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க, உள்ள உங்களுக்கு பழம் எடுத்து வச்சு கொடுக்குறீங்க, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு, தீபாவளி ரிட்டர்ன் கிஃப்ட், இப்போ கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுக்கு எதுக்குனாலும் நீங்கள் ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து இப்போ யானை படம் போட்டிருக்கு. இது கஸ்டமைசேஷன் தான் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு மயில் வேணும், குயில் வேணும், வாட் எவர் யூ வாண்ட், ஏதாவது என்ன படம் வேணும்னாலும் அந்த படம். இப்போ சிலர் வந்து வீடு கிரக பிரவேசத்துக்கு எனக்கு வந்துட்டு கவு போட்டு கொடுங்க அப்படின்வாங்க, மாடு போட்டு வைங்க கொடுங்க அப்படின்வாங்க. அது கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். என்ன உங்களுக்கு வேணுமோ அது பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் கஸ்டமைசேஷனும் பண்ணுறோம். நாங்கள் இப்போ கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் இந்த பேக் தைச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் சின்ன குட்டி பேக்கு. இந்த பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விலை வந்துட்டு 50 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. இது அஃப்கோர்ஸ் இது ஜூட்டு. இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரெக்ஸின்னு சொல்லுவாங்க. இதுவும் சீக்கிரம் பயோடிகிரேடபிள் ரெக்ஸின் தான். இது ஏன் செஞ்சுருக்கோன்னா
இப்போது எல்லாமே வந்துட்டு பிளெயினாக இதே மாதிரி பேக்ஸ் வாங்கி வாங்கி மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம், கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால இது நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் இந்த தடவை. கோரா பாஸ்கெட்ஸும் செல் பண்ணுறோம் நாங்கள். இதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லின்றதுனால இதுவும் நாங்கள் கஸ்டமைசேஷனும் பண்ணலாம். இதுவும் ரிட்டர்ன் கிஃப்டாக யூஸ் பண்ணலாம். சணலில் வேறு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது மாதிரி மேட்ஸ் செஞ்சு வச்சுருக்குறோம். ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான் இது. நீங்கள் கோலம் போட தேவையில்ல, வீடை நீங்கள் பெருக்கி விட்டுட்டு இது வச்சாலே போட்டாலே போதும். இதில் நீங்கள் கேக்ஸ் போட்டு கொடுக்கலாம், சாக்லேட்ஸ் போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம், மேக்னெட்ஸ் போட்டு கொடுக்கலாம், எது வேணாலும் போட்டு கொடுக்கலாம். வர கிறிஸ்மஸுக்காக இப்போ நாங்கள் இது செஞ்சு இது ஒரு ஆர்டர் ஒன்று செஞ்சுட்ருக்குறோம் நாங்கள். இதுவும் கிறிஸ்மஸ் தீம்டு பேக் தான். இதில் ஒரு பைபிள் போட்டு கொடுக்கறதுக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணலாம். இது ஒரு லஞ்ச் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போது சணல்லே வந்துட்டு மணி பர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ஸுக்கோ லேடிஸ்க்கோ யூனிசெக்ஸ் இது பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் பர்ஸ் இதில் உங்களுக்கு ஜிப் இருக்குது. இது யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஜூட்லேயே இது நிறைய வருஷம் வரும். வித் பைப்பிங்கோட கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கோர டிசைன் பேட்டர்னும் போட்டு வச்சுருக்குறோம். இதில் நிறைய கலர்ஸும் வரும். உங்களுக்கு எல்லா கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம செஞ்சும் கொடுக்கலாம். கஸ்டமைசேஷன் ஆல்வேஸ் அவைலபிள். இது பார்த்தீங்கன்னா இப்போ பென்சில் பவுச் சணல் சைடில் கொடுத்துட்டு நடுவில் கோரை கொடுத்துருக்குறோம் நாங்கள். உங்களுக்கு பென்சில் பவுச்சாக யூஸ் பண்ணுங்கள், ஷேவிங் கிட்டாக யூஸ் பண்ணுங்கள், எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள உங்களுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்கோம் நாங்கள். இதே மாதிரி உங்களுக்கு மேட்சிங்காக ஹேண்ட்பேக் வேணுன்னா கூட ஹேண்ட்பேக்ஸும் இருக்குது நம்மள்ட்ட. இந்த ஹேண்ட்பேக் இதுவும் சணலில் செஞ்சது தான். சணல் ப்ளஸ் கோரை, நடுவில் வந்து ஜூட்டில் ஃப்ளவர், ஹேண்ட்மேட் ஃப்ளவர் பண்ணி செஞ்சுருக்குறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பர்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஹேண்ட் பர்ஸ் இல்லைனா செக் புக் ஹோல்டர் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்காக செஞ்சு வச்சுருக்கோம். சணல்லையே உங்களுக்கு ஹேண்டலும் கொடுத்துருக்கோம் சைடில் வித் மேக்னெட் க்ளோஷர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு ஹோல்டர்னு சொல்லலாம், இல்லை மல்டிபர்பஸ் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம், பாஸ்போர்ட் ஹோல்டரும் சொல்லலாம். இதில் நீங்கள் எல்லாம் கிரெடிட் கார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், மணி பர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், செக் புக் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். வித் ஆல் ஓவர் பைப்பிங் இருக்குது, ஒரு ஜிப்பு கொடுத்துருக்கோம், மேக்னெட்டிக் க்ளோஷரும் இருக்குது. இது எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவும் ஜூட்டில் தான் செஞ்சது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பர்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணுற போச்சில் உங்களுடைய லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷு, ஷாம்பு எதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லஞ்ச் பேக்ஸ் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வரும். லஞ்ச் பேக்ஸ்னால் இது வந்துட்டு ப்ளெயினாகவும் வரும். இதில் பிரிண்டடும் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங்கே இது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளெயினாக ஆரம்பிச்சு இதில் ஜிப் வச்சு வரும், வெல்க்ரோ வச்சு வரும், மேக்னெட் வச்சுட்டும் வரும். இது பாருங்கள், இதுவும் ஒரு லஞ்ச் பேக் தான் வித் பீகாக் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமான பேக் இது ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்காக நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்னென்னா ஆர்கானிக் கலர் டை. இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது, ஆர்கானிக் கலர் டை. ப்ளஸ் உங்களுக்கு சீத்ரூ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் என்ன கொடுக்குறீங்களோ அந்த கிஃப்ட் உங்களுக்கு வெளியில் தெரியணுன்றதுக்காக இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேண்ட் பேக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல் ஹேண்ட் பேக். இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம், நல்லா மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கையிலே பின்னின பேக் சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் தான். இது மிஷினே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூட்டு கையிலே பின்னினது டபுள் கலர் பேக். இது பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு, நிறைய பேட்டர்னும் வரும். ஜிப்போட வரும், ஜிப் இல்லாமல் வரும், மேக்னெட்டிக் க்ளோஷரோட வேணுன்னா கூட வரும். உங்களுக்கு இது மாதிரி டேங்கிள்ஸ் வேறு மாதிரி வேணுன்னா கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கஸ்டமைசேஷன் இஸ் அவைலபிள். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக். இதுவும் அஃப்கோர்ஸ் ரெக்ஸின் இருக்குது, ஆட் பண்ணியிருக்கிறோம், ரெக்ஸின் ஆட் பண்ணியிருக்கோம். இது லேப்டாப் பேக். இது வந்துட்டு உங்களுக்கு சைட்லேயும் மாட்டலாம், கையிலையும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஜூட் கம் ரெக்ஸின் வித் பேடட். இது பார்த்தீங்கன்னா மினி ஹேண்ட் பேக்குன்னு கூட சொல்லலாம். வித் 2 ஹேண்டில் இருக்குது. இதில் மினி ஹேண்ட் பேக்கு வித் வேர்லி பிரிண்ட்டு, ஆக்ஸ்ஃபோர்ட் ஜூட்டுன்னு சொல்லுவோம். ஜூட்டில் நிறைய ரேஞ்ச் இருக்குது. இது வந்துட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் ஜூட்டில் செஞ்சுருக்கு. இதில் ஜிப் இருக்குது, உள்ளே வந்துட்டு லைனிங் இருக்குது, வெளியிலையும் உங்களுக்கு ஜிப் இருக்குது. ஸோ 3 ஜிப்பு வரும். இந்த சின்ன மினி பேக்கில் 3 ஜிப்பு வரும். சின்னதாக வேணும் யூஸ் பண்ணுறதுக்கு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளச்சு. இதுவும் ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான். இதில் ஜிப்பு இருக்குது. இதுவும் கையில் தான் தைச்சது, இது மிஷினில் தைக்க வராது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூட்டு. பின்னல் பின்னுறோம் இல்லையா, அந்த பின்னல் பின்னிட்டு ஜூட்டை வச்சு பின்னிட்டு அதில் நம்ம ஜிப் வச்சு தைச்சிருக்கோம். வித் லைனிங்கோடு வரும். இதில் மொபைல் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பவுச்சஸ் கேட்குறாங்க கஸ்டமர். நாங்கள் கலம்காரி கொஞ்சம் தைச்சி கலம்காரியில் உங்களுக்கு மொபைல் பவுச்சஸ் தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு 2 ஜிப்பு வரும். இங்கே ஒரு ஜிப்பு இருக்கும், இங்கே ஒரு ஜிப்பு வரும். இதே மாதிரி இதில் டெனிம் பேக்ஸும் இருக்குது. டெனிம்லேயும் செஞ்சுருக்குறோம் நாங்கள். டெனிம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஜிப்பு வச்சு வித் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில். இங்கே ஒரு ஜிப்பு வரும், மேலே ஒரு ஜிப்பு வித் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில்ஸு. லஞ்ச் பேக்ஸ் சொன்னேன் இல்லையா, நார்மல் இது மாதிரியும் வரும். இது நல்ல கலர்டு லஞ்ச் பேக்ஸு, கொஞ்சம் லென்த்தியான ஹேண்டில் வித் ஜிப்போட வரும்.
இது டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பேக். இதில் என்னென்னா உள்ளே நாங்கள் வந்துட்டு இது கொடுத்துருக்குறோம், பாட்டில் வைக்கிறதுக்காக பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஃபோர்க்கு ஸ்பூன் வைக்கிறதுக்காக ஆப்ஷனும் இருக்குது. இதை தவிர்த்து எங்கள்கிட்ட நிறைய லஞ்ச் பேக்ஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் பவுச்சஸ் செஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் வித் லைனிங்கோடு இருக்குது. இந்த பவுச்சஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே ஜூட்லேயே தான் இருக்குது. இதில் டூத் ப்ரஷ் போட்டு வச்சுக்கலாம், ஷாம்பூ, நெயில் பாலிஷு, ட்ராவல் ஷேவிங் கிட்டு, மொபைல் அடாப்டரு, பென் ட்ரைவ்ஸு, ஹார்ட் டிஸ்க்கு எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரிட்டன் கிஃப்டாகவும் யூஸ் பண்ணலாம். எங்கள்கிட்ட டூத் ப்ரஷ்ஷும் இருக்குங்க. இதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டூத் ப்ரஷ்க்கு பதிலாக நீங்கள் இந்த பேம்பு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இதில் இந்த இருக்கிற பிரிஸ்டல்ஸ் வந்துட்டு நைலான் பிரிஸ்டல்ஸ் தான். அது இல்லாமல் இது எங்கள் பிராண்டு தான், எங்கள் பேரே போட்டிருக்கோம், எங்கள் பேர் இதில் இருக்கும், மோக்ஷ்னு சொல்லிட்டு. இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி வேணுன்னா கூட எங்கள்கிட்ட எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம். பேம்புலே செஞ்ச டூத் ப்ரஷ் இதுதான் யூஸ் பண்ணணும். நம்ம அந்த பிளாஸ்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. அது நீங்கள் தூக்கியும் போடக்கூடாது. தூக்கி போட்டாலும் அது வந்துட்டு மண்ணுக்கு கெடுதல். இது நீங்கள் தூக்கி போட்டாலும் சீக்கிரமாகவே மண்ணோட மண்ணாக மாறிடும் 2-3 months. இது 25 rupees தான் ஆகுது சார் ஈச் டூத் ப்ரஷ்ஷு. இது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் 25, இல்லைனா இதோடைய காஸ்ட் வந்துட்டு 50 rupees ஈச். இதோட பிரிஸ்டல்ஸ் வந்து நைலானில் பண்ணலங்க. இது வந்துட்டு பேம்பூ பிரிஸ்டல்ஸ் தான், பேம்பூ ஃபைபர் தான் இது. ஸோ உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், எந்த ஏஜஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம், வயசானவங்களும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த ப்ராப்பர் அப்ரோப்ரியேட் ப்ரஷ் ஃபார் எவ்ரிபடி. நம்ம கடைக்கு வரவங்களும் குழந்தைங்க கூட வராங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அமைக்கு கொடுக்கணுமே ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீ செயின் செஞ்சு வச்சுருக்கோம். இதுவும் ஹேண்ட்மேடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜூட்டில் தான் செஞ்சுருக்கோம். கீ செயின்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் 25 rupeesலேருந்து எங்கள்கிட்ட கீ செயின்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்காகவே இது கொண்டு வந்துருக்குறோம். சின்ன ஹேண்ட்பேக்கு, கிராஸில் செஞ்ச ஹேண்ட்பேக், பில்லில் செஞ்ச ஹேண்ட்பேக்கு வித் எம்ப்ராய்டரி. இதுவும் ஹேண்ட்மேடு தான். இது மிஷினில் தைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் பியூர்லி ஹேண்ட்மேட். ஜூட்டில் ஃபைல் ஃபோல்டர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இது மாதிரி வந்துட்டு பார்டர் கொடுத்துட்டு நடுவில் கலம்காரி விட்டு போட்டு, இது வந்துட்டு ஃபுல்லி ஜிப்பு போட்டிருக்கு. பெரும்பாலும் ஃபைல் ஃபோல்டர்ஸ்னால் உங்களுக்கு வெல்க்ரோ வச்சுட்டு வரும், அது பிஞ்சிட்டு கிழிஞ்சிரும், அதான் ஆகும். எங்களுது எப்படின்னா ஃபுல்லாகவே ஜிப்பு இது வச்சுட்டு இதில் நம்ம ஃபுல்லாகவே ஜிப் போட்டுட்டு மூடிடலாம். ஜிப்பு போட்டு திறந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் வந்து கஸ்டமைசேஷனும் இருக்கும். உங்களுக்கு கடை பேர் போட்டுட்டு உங்கள் ஆஃபீஸ் பேர் ஏதாவது போட்டு கொடுக்கணுன்னா கூட பண்ணி கொடுப்போம் நாங்கள். கோலம் போட்ட மாதிரி ஆடி. இதில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் செஞ்சு வச்சுருக்கோம். சைஸ் பெருசு சின்னது எல்லா சைஸஸில் இருக்குது. இது ஜூட்லேயே ஹேண்ட்மேட் கோஸ்டர்ஸு. இது வந்துட்டு வீட்டு டெக்கரேட்டிவாக ஐட்டம்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இது கிஃப்டிங் ப்ராடக்டாகவும் யூஸ் பண்ணலாம். பூஜை ரூமில் இது விளக்கேற்றுறதுக்கு மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். டைனிங் டேபிள் மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே லேப்டாப்பும் வைக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே உங்களோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியும் வைக்கலாம். கிச்சன்லேயும் வைக்கலாம். டைனிங் டேபிள் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் சார். இதுவும் வந்துட்டு ஹோம் டெக்கோரா ஐட்டமாக இருக்குது. அதே மாதிரி கிராஸ்லேயும் இருக்குது எங்கள்கிட்ட. இது ஜூட்டில் இருக்குது, இது கிராஸில் பில்லுலேயும் செஞ்சு கொடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஜூட் மேட்டு சொன்னேன் இல்லையா, இந்த மேட் வந்துட்டு நீங்கள் எதாவது கரைப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. இது எல்லாமே வாஷபிள் தான். எங்கள்கிட்ட எந்த பேக் வாங்கினாலும் சரி, ஜூட் ப்ராடக்ட்ஸ் ஆர் வாஷபிள், பயோடிகிரேடபிள், சீக்கிரம் மக்கி போகிற பொருள். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன ஆனாலும் இதெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் பேக்கு, இல்லைனா ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அம்ப்ரெல்லா ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வாஷபிள் சார். இதில் எந்த கலர்ஸ் வேணாலும் உங்களுக்கு கலர் கஸ்டமைசேஷனும் பண்ணி தரலாம். இது மாதிரி பேக்ஸும் இருக்குது. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்னு சொல்லுவோம் நாங்கள். இது ஜூட்டில் கோஸ்டர்ஸும் செஞ்சுருக்கோம் சார் நாங்கள். ஜூட்டில் கோஸ்டர்ஸ் இது வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் எண்ணெய் கரை பட்டுடுச்சுன்னா எப்படி நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணியும் காய வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஜூட் கோஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். கோஸ்டர்ஸ் ஆர் தியா மேட்ஸ் ஆல்சோ. இதில் உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்ட் செஞ்ச மேட்ஸும் வச்சுருக்குறோம் நாங்கள். பிரிண்ட் வேண்டாம், என்னுடைய கடை பேர் வேணும், எந்த பிரிண்ட் வேணாலும் உங்களுக்கு பிரிண்ட்டும் பண்ணி தரலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக்ஸும் இருக்குது. இதெல்லாம் ஸ்லிங் பேக்ஸு. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5 ஜிப் வச்சுட்டு வித் கலம்காரி டச் வச்சுட்டு கலம்காரி கலந்தா மாதிரி ஜூட் பேக்ஸ் செஞ்சு வச்சுருக்குறோம். ஸ்லிங் பேக்ஸ் வித் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் இருக்குது. இருக்கிறதுல குட்டி பர்ஸ் எங்கள்கிட்ட இது மாதிரி தான் இருக்குது. இந்த பர்ஸை நீங்கள் 500 ரூபாய் நோட்டு வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வைக்கலாம். இது வந்துட்டு ஹெம்ப் கிராஸில் செஞ்சது. இதுவும் பில்லில் செஞ்சது தான். ஃபுல்லி ஹேண்ட்மேடு தான். இது உங்களுக்கு ஜிப்போட வரும். உங்களுக்கு
ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யங் கேர்ள்ஸ் வந்துட்டு லிப்ஸ்டிக் வச்சு ட்ராவல் பண்ணுறாங்க, மஸ்காரா ரூஜு வைக்கிறதுக்கும் அது வந்துட்டு ஒரு மேக்கப் கிட்டாகவும் இதை வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வித் ஜிப்போட வரும், வித் ஒரு ஹேண்டலோட. கீ செயின் கீஸ் வச்சு கீ ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். மல்டி யூட்டிலிட்டி பவுச்சுன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. இதில் நிறைய கலர்ஸில் வருது இது. இப்போ வந்து ஷாப்பிங் பேக்குன்னு கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க ஷாப்பிங் பேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க அப்படின்வாங்க. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து இப்போ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இந்த இருக்கிற பிரிண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து வித்தியாசமான ஷாப்பிங் பேக். இது ட்ராவல் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், காரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு காய்கறி வாங்குறீங்க, மளிகை பொருள் வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான பேக் வித் ஜிப்போட வரும் இது. இதோட ப்ரைஸ்லாம் ஸ்டார்டிங் வந்துட்டு 250 350லேருந்து ஆரம்பிக்குது சார். பேக் கம் ஷாப்பிங் பேக் இது. இது நீங்கள் எதுக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ வேலைக்கு போகிறீங்க, பெரிய பேக் வேணும், இல்லை வெளியூருக்கு எங்கன்னா போகிறீங்க, ஒரு 4 செட்டு துணி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல பர்ஃபெக்டான பேக் இது. இது வாஷபிள் கூட. இது வந்துட்டு கேன்வஸ் காட்டன் மாதிரி இருக்கும், ஜூக்கோ காட்டன்னு சொல்லுவோம் இது. இது நல்லா டியூரபிள் பார்த்தீங்கன்னா நல்ல டியூரபிலிட்டி இதில் நல்லாயிருக்கும். கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இது. இது ஒரு ப்ராப்பர் ஹேண்ட்பேக்குன்னு சொல்லுவோம், வித் அ பியூட்டிஃபுல் மெசேஜ், குட் வைப்ஸ் சொல்லிட்டு. இது உங்களுக்கு ஜிப்போட வரும் உங்களுக்கு. இப்போ சிலர் வந்துட்டு சின்ன பேக் வேணும், எனக்கு வெளியில் gift கொடுக்கறது தெரியும். ஒரு கஸ்டமர் வந்துட்டு பர்ஃப்யூம் பாட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. பர்ஃப்யூம் பாட்டில் வெளியில் தெரியணும், ஹிஸ் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கோம், அப்படின்னு பேர் லேடிக்கு ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த பேக் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். 2 பர்ஃப்யூம் பாட்டில் வச்சுட்டு இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம். ப்ராப்பர் ஷாப்பிங் பேக், ஓப்பன் பேக் இது. காய்கறி வாங்குறதுக்கு எதுக்குனாலும் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல டிஃப்ரெண்ட் பிரிண்ட். இதில் நிறைய பிரிண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரிண்ட் இருக்குது. ஹேண்டில்ஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேண்டில், சைஸஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மள்கிட்ட. இது வந்து கிரகப்பிரவேசத்துக்காக ஆர்டர் பண்ணினாங்க என்கிட்ட. அவங்களுக்கு புத்தர் பிரிண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்தோம். இப்போது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியில் வந்துட்டு ஜூட் மட்டும் இல்லாமல் கிராஸ் கூட இருக்குது. இது வந்து இதுக்கு பேர் வந்து வீட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பில்லுலே செஞ்ச சின்ன ஹேண்ட்பேக் இது. இது நீங்கள் எங்கன்னா பார்ட்டிக்கு போனாலும் யூஸ் பண்ணலாம், யாருக்கும் கிஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். மினி ஹேண்ட்பேக் வித் என்க்ளோஷரோட வரும் உங்களுக்கு, பட்டன் என்க்ளோஷரோட வித் பேம்பூ ஹேண்டிலோட வரும் இது. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த ஒரு சின்ன மினி சைஸ்லேருந்து இதுக்கு அடுத்த சைஸ் இது வரும். இதுலேருந்து எல்லா சைஸஸும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு ஆப்ளிக் பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஜூட்டில் ஹேண்ட்பேக் செஞ்சுருக்குறோம். ஆப்ளிக் இது வந்துட்டு கையிலே தைச்சி இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்க்ரீன் இது அதுக்கு மேலே வந்து வச்சு அயர்ன் பண்ணுவோம் அந்த பேக் இது. இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்குறோம். இந்த கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, எல்லோ இருக்குது, இதில் ரெட் கலர்ஸும் இருக்குது, நிறைய கலர்ஸ் வரும். இது கோரையில் இந்த மாதிரி பேக்ஸும் இருக்குது. கீழே இருக்கிறது வந்துட்டு பிளாக் பிரிண்ட்டு, யானை பிரிண்ட் வந்துட்டு பிளாக் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுவும் ஹேண்ட்மேட் தான். ஷாப்பிங் பேக்கில் இது ஒரு வித்தியாசமான பேக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட்டு போட்டுருக்கோம். இந்த பிரிண்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெஜிடபிள்ஸோடைய பிரிண்ட் இருக்குது, ப்ரெட்டு என்னெல்லாம் நாங்கள் இதில் ஷாப்பிங் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிரிண்ட்டும் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் இதில். இது வந்துட்டு காட்டனில் செஞ்ச பேக் பேக்கு. இது வந்துட்டு சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேக் இது. அவங்க வந்துட்டு பேக் பேக்காக யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். வித் ட்ராஸ்ட்ரிங்கோடு வரும். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்கலாம். வித் நாட்டோட, அட்ஜஸ்டபிள் நாட்டோட வரும். அண்ட் மெஷின் வாஷபிள். இது நீங்கள் மிஷின்லேயும் போட்டு வாஷ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. இது கேன்வஸ் காட்டனில் செஞ்சது. இதில் கஸ்டமைசேஷனும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது தாமரைப்பூ வச்சோ இல்லை யானையோ ஏதாவது வச்சு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் கூட, என்ன சொல்கிறீங்களோ அது பிரிண்ட்டும் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இதில். ஷாப்பிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு பெரிய ஹேண்ட்பேக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டெம்பரரி பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் பிரிண்ட்டு நல்லாயிருக்கும் இது மாதிரி பேக்ஸு. பெரிய பேக் இது. இது ஃபுல்லி ஜிப்போட வரும். நீங்கள் தோல்டையும் போட்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆகிக்கலாம். நல்ல பெரிய ஹேண்டில் வச்சு தைச்சிருக்கிறோம். இப்போ gift கொடுக்கறதுக்கு பாக்ஸஸ் கேட்பீங்க, வித் லிட்டோட கேட்பீங்க. இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் எப்படின்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும், டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கோ இல்லை கிச்சன்லேயும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஊறுகாய் பாட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கு, மசாலாஸ் வச்சுக்கிறதுக்கு, இல்லை டைனிங் டேபிளில் உங்களோட லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் போட்டு வச்சுக்கிறதுக்கு வித் லிட்டோட வரும் இது. இதுவும் ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான், ஜூட்டில் தான் செஞ்சது இது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வித் லாக்கோட வரும். உள்ள உங்களுக்கு இது லாக்கிங் ஃபெசிலிட்டியும் வரும், லாக்கும் பண்ணலாம். இதுவும் ஃபுல்லி ஹேண்ட்மேட் ஜூட்டில் செஞ்சது. இது வந்துட்டு மெடிசின் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு gift கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு, ஊறுகாய் பாட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இல்லை வீட்டில் நீங்கள் ஜுவல்லரி வச்சுக்கிறதுக்கு, ஜுவல்ஸ் கொடுக்கறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லான பேக்ஸ் இது, பாக்ஸஸ். இது மாதிரி பாஸ்கெட்ஸும் இருக்குது நம்மள்ட்ட.
ரிட்டர்ன் gift கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதாவது பாட்டில்ஸ் வச்சு எடுத்துன்னு பண்ணோம், ட்ராவல் பண்ணோம், எதாவது காய்கறி வாங்க போகிறீங்க, எதுக்காக யூஸ் பண்ணால் மல்டி யூட்டிலிட்டி பாஸ்கெட்ஸு. இதுவும் பில்லில் செஞ்ச பாஸ்கெட் பார்த்தீங்க இல்லையா, அந்த பாஸ்கெட் தான். அந்த பாஸ்கெட்டில் பெரிய பேக் இது. நிறைய காய்கறி வாங்கிக்கலாம், எவ்வளோ காய்கறி வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் பர்மனெண்ட்டாக கார்லேயோ வச்சுட்டு எப்போல்லாம் யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாஸ்கெட்ஸு. இது பிக்னிக் பாஸ்கெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ நீங்கள் வெளியூருக்கு எங்கன்னா போகிறீங்க, இல்லை பிக்னிக்கு போகிறீங்க, உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸு எல்லாமே லன்ச்சு எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது பிக்னிக் பாஸ்கெட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இதில் பிக்னிக் பாஸ்கெட்டுன்னா இதில் நீங்கள் நிறைய வெயிட்டு போட்டு எடுத்துகிட்டு போவீங்க. பாட்டில்ஸு, ஜூஸு, வெஜ்ஜீஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இது நல்ல வெயிட்டு தாங்கும். இதில் தண்ணியில் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். எவ்வளோ வெயிட் போட்டாலும் தாங்கும். இதோட ஹேண்டில்ஸ் பாருங்கள், பேம்பூவில் செஞ்சதுனால எவ்வளோ வெயிட் போட்டாலும் நம்மளுக்கு அந்த வெயிட்டு தெரியாது நம்ம கையில். அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட் பேக்ஸு, எவ்வளோ வெயிட் போட்டாலும் இது தாங்குகிற பேக் இது. இப்போ இது வந்துட்டு ஜூட்டில் வந்துட்டு டேபிள் மேட்டை செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்துட்டு டைனிங் டேபிள் மேட்டாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை கார் ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ணலாம். கிச்சன் பிளாட்ஃபார்ம் மேலே, மைக்ரோவேவ் ஓவன் மேலே, ஃப்ரிட்ஜுக்கு மேலே, ட்ரெஸ்ஸிங் டேபிள், லேப்டாப் மேட், எதுக்குனாலும் மல்டி யூட்டிலிட்டி மேட்ஸ். இது வந்துட்டு வாஷபிள், மிஷினில் போட்டு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கார் ஃப்ளோர் மேட்டாகவும் யூஸ் பண்ணுங்கள். கிச்சன் பிளாட்ஃபார்ம் மேலே நீங்கள் ஈர பாத்திரம் கழுவி வைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல தண்ணி வந்துட்டு ஈரும். இதில் நல்லா உங்களுக்கு நல்ல தண்ணி இது பண்ணுற மாதிரி ஷ்ரிங்க் பண்ணிக்கும் எல்லாமே உங்களுக்கு. அதெல்லாம் இதில் இன்னொரு என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு இஃப் யூர் குட் அட் ஆர்ட், உங்களுக்கு நல்லா வரைய தெரியும்னா நீங்கள் இதில் வரைஞ்சி இதை நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம் போட்டுட்டு கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இல்லையா. அந்த கிராஸ்லேயே செஞ்ச ஸ்லிங் பேக்ஸ், இது மொபைல் ஸ்லிங் பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு ஸ்லிங் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்லிங்கு வித் அ பட்டன் ஹோல்டர். மொபைல் வச்சுட்டு இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்கள். இது வந்துட்டு டைப்பர் பேக்குன்னு சொல்லலாம், இல்லைனா வந்துட்டு புதுசாக குழந்த பிறந்தவங்களுக்கு பேக் வச்சு டைப்பருக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, புது துணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் மேலே வெல்க்ரோவும் இருக்கும், உங்களுக்கு பேக்கில் ஸ்மெல்லும் வராது. இது நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட எடுத்துகிட்டு போகலாம். குழந்த பிறந்திருக்கு அந்த ஈர துணி கூட போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லான பேக் இது. வாஷபிள் ஆல்சோ, இது வாஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். கோரையிலே பாஸ்கெட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்கெட்ஸ் தான் இதுங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த நவராத்திரி கொலு வைக்கிறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இதில் பேங்கிள்ஸ் வச்சுட்டு கொடுக்கலாம், குங்குமஞ்சா வச்சு கொடுக்கலாம், விளக்கு வச்சுக்கலாம், இதில் ப்ளவுஸ் பிட்ஸ் வச்சு கொடுக்கலாம், அண்டு மிரரு என்னெல்லாம், ஒரு தேங்காய், பூப்பழம் எல்லாமே நீங்கள் நீட்லி அரேஞ்ச் பண்ணி இது ஒரு பஞ்சாக பண்ணிவிட்டு இது நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேஸ் ஆட் ஆகும் உங்களுடைய ஈவெண்ட்டில். பேம்பூ ஸ்ட்ராஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒன் ஃபார் அ லைஃப் டைம். வாழ்க்கையில் ஒன்று யூஸ் பண்ணால் போதும், ஒருத்தர் வாழ்கிற வரைக்கும். வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுங்கள். அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறீங்க, பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் எவ்வளோ கெடுதல் தெரியுங்களா. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கெடுதலும் கிடையாது. வாஷ் பண்ணி நீங்கள் திரும்பி ரீயூஸ் பண்ணலாம். இது நீங்கள் தூக்கி போட்டால் கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் 30 ரூபாய்க்கு தான் விற்கிறோம் நாங்கள். இது நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பசங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணலாம், இது மாதிரி யூஸ் பண்ணணும், இது மாதிரி வாங்கக்கூடாது. வெளியில் அந்த இளநீர் கார் கொடுக்குற ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜூஸ் குடிக்கிறதுக்கு நீங்கள் எங்கே கூட போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ராஸு வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி பாஸ்கெட்ஸும் இருக்குது நம்மள்ட்ட. ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதாவது பாட்டில்ஸ் வச்சு எடுத்துன்னு பண்ணோம், ட்ராவல் பண்ணோம், எதாவது காய்கறி வாங்க போகிறீங்க, எதுக்காக யூஸ் பண்ணால் மல்டி யூட்டிலிட்டி பாஸ்கெட்ஸு. இப்போது ஜூட் மேட் இருக்கு இல்லையா, ஜூட்டில் வந்துட்டு இது வந்துட்டு ஹேண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஃப்ரேமாக பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டிக்கலாம். இது கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஹேண்ட்மேடு, ஹேண்ட் பெயிண்டட் சார். இதெல்லாம் கையிலே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில். நீங்களே கூட பண்ணிவிட்டு நீங்களே கூட ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் கிஃப்ட்டுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் உங்கள் ஹோன் யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் பிளாஸ்டிக்கில் பின் வாங்குறதுக்கு பதிலாக இது மாதிரி பின் வாங்கி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை வேஸ்ட் நியூஸ் பேப்பர், ஸ்லிப்பர்ஸ் ஏதாவது வேஸ்ட்டு போட்டு வைக்கணும்னா கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பின்னு. இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க எடுத்துகிட்டு போகணுன்னா காரில் கூட போச்சு எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி இது வந்துட்டு ட்ரா ஸ்ட்ரிங்ஸு. இது உங்களுக்கு லாக் பண்ணுற மாதிரி மூடுற மாதிரியும் இருக்குது. வேணுனாலும் நம்ம திறந்துக்கலாம் கூட. திறந்துட்டு உங்களுக்கு என்ன வைக்கணும் வச்சுட்டு வெளியில் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் இது மாதிரி பூட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி ஜூட்டில் பெரிய சுருக்கு பை கேட்குறாங்க சிலர். இது வந்துட்டு ஜூட்லேயே பெரிய சுருக்கு பை இது வித் ட்ரா ஸ்ட்ரிங் ஹேண்டல்ஸு, வுட்டன் பீட்ஸோட வருது. இதில் எத்தனை கலர், நிறைய கலர்ஸ் வேணால் கஸ்டமைசேஷன் ஆல்சோ அவைலபிள். அண்ட் உங்களுக்கு இதில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சாட்டின் கிளாத் கொடுத்துருக்குறோம். லைனிங்கோட பியூட்டிஃபுல் நல்ல லைனிங் கொடுத்துருக்கோம். உள்ளே ஜிப்பு இருக்கும், பாக்கெட்ஸும் வரும் உங்களுக்கு. இது வந்துட்டு பிளான்டர் வைக்கிறதுக்காக, பிளான்ட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அவுட்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்காக, இல்லை இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு பிளான்டர் பாஸ்கெட்டு. உள்ளே வந்து தொட்டி அப்படியே வச்சுட்டு இதிலே வந்துட்டு மண் தொட்டி வச்சுட்டு இது நீங்கள்
செடி வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணலாம். இது ஃப்ளோர் மேட்ஸு, பியூர்லி ஹேண்ட்மேடு. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் பார்டரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டு தைச்சி கொடுத்துருக்குறோம். இது வந்து கார்பெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃப்ளோர் மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபுட் மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஜூட்லேயே நாங்கள் சின்ன ஊஞ்சல் செஞ்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்கு. இதுவும் வந்துட்டு ஃபுல்லி ஹேண்ட்மேடு தான். இது செய்கிறதுக்கு எப்படியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகும் ஒரு வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கே. எல்லா கலரான உள்ளு கொண்டு வந்து ஃபுல் ஹேண்ட்மேடு தான், கைவினை பொருள் தான் இது. இதில் மிஷினே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. எல்லாம் கலர், மல்டி கலர், நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். இது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ரியல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் ஹோல்டர் ஆர் செக் புக் ஹோல்டரு. மேலே ஒரு ஜிப் இருக்கும், வெல்க்ரோ வரும், இங்கே ஒரு ஜிப் இருக்கும், வித் லைனிங்கோடு இருக்குது. கேஷ் ஹோல்டர் பர்ஸு இல்லை செக் புக் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். எனி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எதாவது வச்சுக்கணுன்னா கூட ஃபோல்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜுவல்லரி பவுச் வச்சுருக்குறோம் நாங்கள், ஃபுல்லி ஜிப் போட்டிருக்கோம். இது ஆரி ஒர்க்கு செஞ்சுருக்கோம். இது மேலே ஜுவல்லரி பவுச் பாக்ஸ், ஜுவல் பாக்ஸு ஃபுல்லி ஜிப்புடு. இது நிறைய கலர்ஸில் வருது. இது சன்னலில் செஞ்ச நைட் லேம்ப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாஸ்டிக்கில் நம்ம நைட் லேம்ப் பார்த்துருப்போம். இது வந்துட்டு சன்னலில் செஞ்சுருக்குது வித் வேர்லி ஆர்ட் ஹேண்ட். இது பல்ப் வச்சுட்டு இது நீங்கள் ப்ளக்கும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆஷா மேம் காட்டியிருப்பாங்க, அந்த பேக் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் மூலியமாக யாராவது ஒருத்தர் மொத்த விலையில் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஏன்னா 1-2 பேக்ஸு நம்ம வந்து இங்கே வாங்கிக்குவாங்க நேரடியாக. மொத்தமாக வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ரூரலில் இருக்கேன், எனக்கு வந்து ரூரலில் சின்னதாக ஒரு கடை போட்டு பண்ணணும், இல்லை வேறு ஒரு சிட்டியில் இருக்காங்க அவங்க, நான் ஒரு சின்னதாக கடை போட்டு பண்ணணும்னா வாங்கலாமா? மொத்த விற்பனை கொடுக்க கண்டிப்பாக கொடுக்குறோம். அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வாங்கிட்டு போங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். வாங்கிட்டு போங்க, என்கிட்ட இல்லைனா கூட இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்க, இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்ம இந்தியாவிலே முளையுது, இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறேன். இப்போ நிறைய பேக்ஸ் பார்த்தீங்க வித் ப்ரைஸோடு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்னா ஏதாவது ஒரு ரேஞ்சு சொல்லுங்கள். 20 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு 2500 ருபீஸ் வரைக்கும் நம்மள்ட்ட பேக்ஸ் இருக்குது. ஆமாம், 2500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது நீங்கள் பல்கில் வாங்கினீங்கன்னா அது டிபெண்ட் பண்ணுது. இப்போ ஒரே குவான்டிட்டி அதே மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10%, 20%, 30% வரைக்கும் கூட டிஸ்கவுண்ட் கொடுப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் தி குவான்டிட்டி. ஓகே. இப்போ நீங்கள் 1-2 வாங்கிட்டு அது விற்கணும் அப்படின்னா அது நம்மளால இது பண்ண முடியாது. அது நீங்கள் பல்கில் வாங்கினீங்க, ரீட்டெயிலில் கொடுக்க முடியாது. நீங்கள் பல்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் தரும். இப்போ நம்ம நார்மல் பேக்ஸ் வாங்குறோம் இல்லையா, இப்போ அதுக்கும் இந்த சணல் பைகளுக்கும் எவ்வளோ அந்த ஆயுட்காலம்ன்றது வரும்? சணல் பைங்க வந்துட்டு லைஃப் டைம்னு கிடையாது. இது நீங்கள் தூக்கி போடுற வரைக்கும் இது உழைக்கும். சாதாரணமா ஒரு பேக் வாங்கினா 2 வருஷம் 1 வருஷம் பயன்படுத்துறாங்க. இது எத்தனை காலம் உழைக்கும்ன்றாங்க? இல்ல, இதுக்குன்னு வந்து காலம்னு கிடையாது சார். நீங்க மெயின்டைன் பண்றது மாதிரி இருக்குது. இது வந்துட்டு பயோடிகிரேடபிள், அவ்வளவுதான். சீக்கிரம் மக்கிற பொருள். இது நீங்க மண்ணில் போட்டீங்கன்னா மண்ணோட மண்ணு ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள ஆயிடும். இதே நீங்க மத்த பேக் நீங்க போட்டீங்கன்னா 100 வருஷம் ஆகும் அது மக்கறதுக்கு. இது உரமாவே மாறிடும். அதுக்காக இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்க முன்ன வந்து எல்லாருக்கும் சொல்றது. சரி, ஓகே. இப்போ நீங்க 30% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் பல்கா எடுக்கிற போது நீங்க 30% எடுக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா? ரீட்டைல் வாங்குறவங்க கஸ்டமருக்கு எப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். அதாவது உங்களுடைய பழைய பேக் எந்த பேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கிழிஞ்ச பேக்கா இருந்தா கூட கொண்டு வந்து கொடுங்க எங்கள்கிட்ட. சணலுன்னு கிடையாது, எந்த பேக்கா இருந்தாலும், ரெக்ஸின், லெதர், பிளாஸ்டிக், எந்த துணி பை, எந்த பையா இருந்தாலும் கொண்டு வாங்க. நீங்க இங்க இருக்கிற எந்த ஹேண்ட் பேக் வாங்கினாலும் அதுல இருந்து 25% டிஸ்கவுண்ட் தரும். எதனால இந்த ஆஃபர்? அந்த பேக் என்ன பண்றோம், எதுக்காக பண்றோம்னா மக்களை வந்துட்டு இது யூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ப்ரமோஷன் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அந்த பேக்கை நாங்கள் என்ன பண்றோம்னா அதை நாங்கள் நானே சரி பண்ணி அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணி ஜிப்பு போயிருந்தா ஜிப்பு தைச்சிட்டு அது ஏதாவது பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல டொனேட் பண்ணிடுறேன். அது வந்துட்டு சார் நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வர கஸ்டமர்ஸ்ட்டு அவங்கள்ட்டையும் சொல்றது, நீங்க கொண்டு வந்து கொடுங்க, இல்லை உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணனா கூட அப்படியே நீங்க தூக்கி போடாதீங்க, அது நம்மள்ட்ட கொடுங்க. ஏன்னா ஆர்ஃபன்ஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு நம்மள மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் இதுல விற்காத பேக்ஸ் கூட இருக்கு பாருங்க. ஒரு இயருக்கு ஒன்ஸ் நாங்கள் கிளியரன்ஸ் சேலுன்னு போடுறோம். அதுலயும் விற்காதது இல்லைன்னா பண்றோம், நீட்லி பேக் பண்ணி அதையும் கொண்டு போய் ஆர்ஃபன்ஸ்ல கொடுத்துடுறோம். நீங்க வந்து இப்ப நம்ம மோக்ஷ் பேக்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்தோட லொக்கேஷன், அது இல்லாமல் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் பல்காக வாங்குறதா இருந்தாலும் சரி, ரீட்டெயிலாக வாங்குறதா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் இல்லாத ஒரு மனசு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு. ஏன்னா என்னை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட வாங்கினாலும் நீங்களே கூட சணல் பைகளை தயாரித்து நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் சரி
நீங்கள் வந்து ஆஷா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், நீங்களே டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.